शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय प्राते श्वेतवराकल्पे वैवस्वतमन्मन्त्र अष्टाविंशति कलियुगे मम मातुः पिण्डप्रदानं करिष्ये पूनल இடமாத்திங்கோ அம்மா பேர் என்ன லக்ஷ்மி பாரத்வாஜ கோத்திரம் லக்ஷ்மி பாரத்வாஜ நாமதைஸ்ய அப்பா பேர் என்ன நாராயணன் பாரத்வாஜ கோத்திரம் नारायणन भारद्वाज नामतैस्य मम मातृभ्यो नमः पितृदेवताभ्यो नमः मार्जयन्तां पितामहः मार्जयन्तां पितरः என்ன அவுட் அவுட் இல்ல ஏய் அவுட்ரா பண கிளம்படா அதெல்லாம் முடியாது வீடு அடிச்சா அவுட்னு சொல்லிருக்கோல நான் ஒத்துக்க மாட்டேன் நாங்க அடிச்சா மட்டும் அவுட் நீ அடிச்சா மட்டும் அவுட் கிடையாதா இதுக்கு தான் பெரிய பஸ்ஸோட விளையாட கூடாதுன்னு சொல்றது போய் பாத்துட்டு வாடா சரி கத்தாத இரு வரேன் டேய் பேட் கொடுத்து போடா மூஞ்சி பாரு என்ன பால் அங்கிள் ஏன்டா பால் அடிக்க என் வீடு தான் கிடைச்சதா சாரி அங்கிள் அடுத்த வாட்டி பக்கத்து வீட்டை பார்த்து அடிக்கிறேன் சத்யா இந்தா உன் பால் தேங்க்ஸ் அம்மு ஏய் இதெல்லாம் அவங்ககிட்ட வெச்சுக்கோ சத்யா இங்க வா டேய் இங்க வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா என்னடா எங்க ஏய் வா கிளம்புடா வா 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 ஏய் டேய் நில்லு எங்க போற நான் அவங்க கூட போறேன்டா நீ ஸ்கூல்ல பனிஷ்மென்ட் வாங்கணுமா ஏன்டா அவன் எங்க திரும்ப போறானுங்க எங்க நம்ம மிஸ் சைட் அடிக்க போறானுங்க ஏய் இத பக்கத்துல சாரி பிரேக் சரியில்லை சாரி என்னல என்ன என்னடா ஒண்ணு இல்லடா அஷோ ஏய் விட்றா ஏய் இல்லடா பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு வீடு வந்துச்சு இறங்கல தேங்க்ஸ் நில்லுல என்ன இந்தா யாருக்கு உனக்கு தான் எனக்கா சத்யநாராயண் மாமி மாமி நில்லுங்க மாமி மணியாட்டு வந்திருக்கு உங்களுக்கு மாமா டேய் என்னாச்சு
சென்னைக்கெல்லாம் போய் படிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏதாவது பண்ணுங்க போங்க ப்ளீஸ் மாமா. நீயே தள்ளி விட்டுருவ போல இருக்கு. ப்ளீஸ். சரி இரு, நான் போய் பேசி பார்க்கறேன். அப்பா, நம்ம கிட்டையராத்து கல்யாணத்துக்கு அவ கேட்ட எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்துட்டேன். நானும் அப்பாவும் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டேன். அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம சத்யாவை பத்தி தான் விசாரிச்சா. அவனுக்கு இந்த மாதிரி மெட்ராஸ்ல இருக்கிற வேல்முருகன் இன்ஜினியரிங் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அங்க இருந்தவாளுக்குலாம் ஒரே ஆச்சரியம்ப்பா. அந்த காலேஜை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுறா. நம்ம ஊர் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தானே, அது என்னாச்சு? அதுவும் கிடைச்சிருக்குப்பா. அப்ப இங்கேயே படிக்கட்டும். சரிப்பா. ஐயோ மாமா, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. சித்ரா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம மேலத்தெரு சிவராமையர் பையன் கூட அந்த காலேஜுக்கு தான் அப்ளிகேஷன் போட்டிருந்தானா. கிடைக்கலையே. நம்ம சத்யாவுக்கு மட்டும் தானே கிடைச்சிருக்கு. எல்லாம் மெரிட். அப்பா, அந்த காலேஜ்ல படிச்ச எல்லாருமே லண்டன், அமெரிக்கான்னு வெளிநாட்டுல தான் வேலை பார்க்கறானாம். நம்ம சத்யா மட்டும் அங்க படிச்சான், உடனே பெரிய ஆள் ஆயிடுவான். அவனுக்கும் உலகம் தெரியணும் ஒன்னும். பாலாஜி, நன்னா படிக்கிற குழந்தைகள் எந்த காலேஜில் படிச்சாலும் பெரியவள் ஆயிடுவா. கரெக்ட் பா. இங்கேயே படிக்கட்டும். தண்ணி குடுமா. இதுவும் கரெக்ட் பா. அப்பா, கரெக்ட் பா. நல்லா படிக்கிற பையன் எங்க படிச்சா என்ன? என்ன நம்ம லக்ஷ்மி உயிரோட இருந்திருந்தா பையனுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு, அங்கேயே சேர்த்துருக்கலாமே ஆசைப்பட்டிருப்பான். அப்பா, நான் யதார்த்தமா தான்ப்பா சொன்னேன். பாலாஜி, எப்போ புறப்படணும்னு கேளு. 2 நாள்ல போகணும். இல்ல தாத்தா, இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. என்னாச்சு? சரி சரி சரி, மூத்த பையனா நினைச்சு வளர்த்தீங்க அவ்வளவுதானே. மாமி ஸ்கூல் டூர் போறதுல இருந்து இதையே தான் சொல்றீங்க. நானே தாத்தா கிட்ட கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். கெடுத்துறாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், கெடுத்துறாதீங்க. தாத்தா வராரு, அழாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சத்யா, தாத்தா இதான் அந்த கிருஷ்ணாவோட அட்ரஸ். கிருஷ்ணா யாரு? ஏண்டா உங்க ஸ்கூல்ல கேசவன் வாத்தியார் இருந்தாரோனோ, அவரோட புள்ள. அவன் அங்கதான் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கான். நீ அவனோட தான் தங்க போற. இல்ல தாத்தா, அங்க ஹாஸ்டலா? அங்க நான்வெஜ் எல்லாம் போடுவாடா. அது நமக்கு சரிப்பட்டு வருமா? கிருஷ்ணா இருக்கானே, ரொம்ப நல்ல பிள்ளையாண்டான், ரொம்ப ஆச்சாரமானவன். அவனே சமைச்சு சாப்பிட்டு இருக்கான். நீ அவனோட தான் தங்க போற. நான் கேசவங்கிட்டையும் பேசியாச்சு, கிருஷ்ணாட்டையும் பேசியாச்சு. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு நீ கிளம்பு. சும்மா இருடா. எங்கடா லக்கேஜ் வச்சுட்டு வரானா? ஆளே காணோம். பொடி, அவன் ஊருக்கு போட்டோம். நீ மாட்டின பார். எங்க அவன்? இதோ வந்துட்டான்டா. எல்லாம் பத்திரமா வச்சியாடா? இல்ல பாத்துல ஊர்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது சொல்லு, நாங்க வரோம். சத்யா, நம்ம கேங் நீ ஒருத்தே மட்டும் தானே பேச்சு கேட்டிருந்த. இன்னெல்லாம் பேச்சு கேட்கவே மாட்டேனுங்கடா. ஏய், உன் தொல்லை தாங்காம தான் நான் ஊருக்கே போறேன். டேய் விடுடா. டேய், அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுதா? எந்த பொண்ணுடா? எந்த பொண்ணு? ஊர் பூரா தேடி அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லடா. போங்கடா. சொல்றா, நீ ஒண்ணு கவலைப்பட. நெக்ஸ்ட் டைம் நீ ஊருக்கு வரப்ப அந்த பொண்ணு டீடைலா சத்யா. ஆஹா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், தாத்தா வர. இங்க வா. இந்த பணத்தை வச்சுக்கோ. இன்னும் வேணும்னாலும் தாத்தாக்கு எழுதுன்னு அனுப்புறேன். வெளியூருக்கு போற, நீயா போய் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கப்படாது. நீ உண்டு, உன் படிப்பு உண்டுன்னு இருக்கணும். சரி தாத்தா. காலி பண்ணிடுவேன். என்ன வெட்டா முஞ்சா. டேய், நீனா கேக்குறது? உன்னை வெட்டி போறேன்டா நானே. உன்னை வெட்டி இதே இடத்துல இந்த பொட்டில நான் புதைக்கல. டேய் டேய்
கிருஷ்ணா 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 தேங்க்ஸ். ஆமா நீ யாரு? சத்யா, நாகர்கோயில். கேசவன் சொன்னான். கேசவனா? எங்க அப்பா. ஓ. கிருஷ்ணா. ஓ. உங்க கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தார்ல, அவர் எங்க? நான் தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். நீங்க ஒருத்தர் வெட்டிடுவேன் குத்திடுவேன் நல்லா கத்துனாரே, அவர் எங்க? நம்பிட்டல. உட்காரு 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 உட்காரு. வா. எஸ், அதுவும் நான் தான். நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். படம் வரைவீங்களோ? ஹலோ, ஆர்டிஸ்டுக்கு நடிகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ரஜினி கமல் மாதிரி. ஓ. இப்ப இருக்கிறவள எவனும் என்ன மாதிரி ரியலிஸ்டிக்கா நடிக்கிறது இல்ல, எல்லாம் ஓவர் ஆக்டிங். எதுக்கெத்தாலும் கத்துறானுங்க. எனக்கு அதுவும் வரும். சாப்பிட்றவங்க எப்போதும் மனசும் வயிறும் நிறைஞ்சி இருக்கணும். குவாலிட்டி தான் முக்கியம். கிருஷ்ணா, இல்ல நீ வீட்லயே சமைச்சு சாப்பிடுவேன்னு தாத்தா சொன்னாரு. ஆரம்பத்தில் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து ஹோட்டலுக்கு வந்தானே அப்படியே பழகி போச்சு. சாப்பிட்டு சாப்பிட்டு. நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு இல்ல? நான் சாப்பிட்டா தப்பு இல்ல. 2 பேருக்கும் நீயே பில் பே பண்றேன்னு வச்சுக்கே, நீ சாப்பிட்டாலும் தப்பு இல்ல. சாப்பிட்டு 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 சாப்பிட்டு. எனக்கு வேண்டாம், எனக்கு நான்வெஜ்லாம் வேண்டாம். சாம்பார் கொண்டா. கொண்டாடா. என்னாச்சுடா? என்ன? ஃபேன் ப்ராப்ளம். ஏய், நான் அதை சொல்லடா. என் ரசிகைகளை சொன்னேன். அவளுக்கு தொல்லை தாங்க முடியல. எங்கடா? அந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க பார், அந்த டேபிள்ல என்னையே பார்த்துட்டு இருக்காங்க பார். இல்லையே. பார்த்தாங்க. நீ எப்படி பார்த்ததுனால தான் திரும்பிக்கிட்டாங்க. எதுக்கு? எல்லாம் அன்புள்ள இருக்குங்க, அதனால வந்த வென. அப்படியா? படம் பாத்தியா? பார்த்தேன், நினைவில்ல. அதுல பாட்டாது பாத்தியா? ரஜினி அங்கிளும் மீனாக்காவும் ஓடி வந்து பாடுவாங்களே. பார்த்தேன். அதுல பின்னாடி பசங்களாம் ஓடுவாங்களே. ஒரு 50-60 பசங்க ஓடுவாங்க. அதுல முதல் பையன் இல்ல நான் தான். ஓ, 50-60 பசங்கள்ல முதல் பையன் நீ. இதுக்கு ஃபேன் ப்ராப்ளம். ஓகே, சாப்பிடு. நீ என்ன நம்பல. எனக்குள்ள ஒரு கலைஞன் அலர்ட்டா இருக்கான். அவன் என்னைக்காவது 40 அடி சைஸ் கட் அவுட்ல நீ பாப்ப.